கல்வியை கொடுத்தாலும் எல்லாம் கொடுத்தாலும் சேர்த்து வச்சாலும் கர்த்தரை சேர்த்து விட்டு பாருங்க. வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வரட்டும், எவ்வளவு மழையை போல இறங்கட்டும் பிரச்சனை, இடிய போல வந்து இறங்கி நிக்கட்டும், ஆனா இவங்க கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் வார்த்தைகளையும் எடுத்துக்கிட்டு தைரியமா நிப்பாங்க. ஏன்னா நீங்க கர்த்தர்ட்ட சேர்த்து விட்டுருக்கீங்க. சொத்தை சேர்த்து வச்சது மாத்திரம் இல்லாம பின் சந்ததிக்கு கர்த்தரையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்க சேர்த்து வைக்கிற சொத்தை காட்டிலும், நீங்கள் சேர்த்து வைக்கிற பணத்தை காட்டிலும், நீங்கள் சேர்த்து வைக்கிற செல்வங்களை காட்டிலும், நீங்கள் சேர்த்து வைக்கிற எல்லா விதமான ஆஸ்திகளை காட்டிலும் மிகவும் விலையேறப்பட்டது என்னன்னா கர்த்தர் தான். ஏன்னா அவர் விலையேற பெற்றவர், அவர் பெரிய சொத்துங்க. கர்த்தர் தான் பெரிய சொத்து. பிள்ளைங்களுக்கு எதை கொடுத்து போறீங்க? பூமியில வாழும்போது கர்த்தரை கொடுத்துட்டு போய் பாருங்க, அவங்க சந்ததி தலைக்கும், அவங்க ஓங்கி வளர்கிற விருட்சங்களை போல இருப்பாங்க. ஆமாங்க, நிச்சயமா அவங்க அப்படி வளருவாங்க. அப்படிப்பட்டவையில கொடுக்கணும் பாருங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்கள் பின் சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்றோம்,